ஒரு புடி ரால் டெவல் சமைக்கிறதுக்கு விளம்பரம் நிற்கிறோம். ரால் டெவல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி பண்ணா உள்ளி மஞ்சள் போட்டதால அந்த வெடுக்கு ஸ்மெல் வந்து இல்லை. லைக் சாப்பிட நல்லா இருக்கு. நல்ல லீக்ஸ் ரம்பையில் கறிவேப்பிலை உள்ளி மிளகு இடித்து தக்காளி எல்லாம் போட்டு பிறகு ரால் டெவல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிள் லைஃப் க்ரானிக்கல்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. என்னடா சிம்பிள் லைஃப் க்ரானிக்கல்ஸில் ஃபர்ஸ்ட்டாகவே சாப்பாட்டு வீடியோ காட்டுறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ சாப்பாட்டு வந்து செய்கிறது தான், சமைக்கிறதுன்றது ஒரு கலை, அதுக்கும் ஒரு கலை தான். அதனால் அந்த கலையை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொன்னால் குடல் கறி. இதான் குடல் வந்து குடல் பிரட்ட போகிறோம். வடிவாக பாருங்க. அதோட வந்து ரால் டெவல், மற்றது வந்து ஃபிஷ் கறி, மீன் கறி. பிறகு இங்கிலீஷில் சொல்கிறீங்க ஃபிஷ் கறி என்னங்க கேட்பீங்க. ஸோ மீன் கறி. இது வந்து குடல் பிரட்டல் எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். பட் இது வந்து இந்த மீன் குழம்பு வந்து என் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு கேட்குது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கிளைமேட் எங்களோட ஸ்ரீலங்காவில் எஃப்னாவில் சரியான கிளைமேட் வந்து வெயில் கூட. அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் தூள் குறைச்சி சாப்பிட்றது நல்லா. எங்களோட வீட்லேயும் அல்சர்காரர் நிறைய பேர் இருக்கணும். அதனால் தூள் குறைச்சி சாப்பிட்றது. இது வந்து ரசம் மாதிரி டைப்பில் சின்ன வெங்காயம், தக்காளி, உள்ளி, மிளகு எல்லாம் போட்டு ரம்பையிலெல்லாம் போட்டு அது குழம்பு. இது வந்து அந்த பிரட்டல், குடல் பிரட்டல். ஒரு மெரூன் கலரில் வந்துட்டுது பிரட்டி கொண்டு போக வெக்க கூட மெரூன் கலர் வந்துட்டுது. இந்த சைடில் தெரிகிற அந்த தண்ணி இருக்குது தானே, அந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தூள் போட்டு பிரட்டினா அந்த அந்த ஒரு இந்த குடலுக்கு இருக்கிற அந்த ஒரு வெடில் ஸ்மெல், அந்த வெடுக்கு மனம் வந்து வராது. ஸோ அதனால தான் அந்த தண்ணி வத்து மட்டும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் விட்டு கிளறி வதக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு தூளை போட்டு இனி பிரட்டிட்டு நாங்கள் வந்து குடல் கறியோ இறைச்சி கறியோ, கோழி இறைச்சியாக இருக்கலாம், மாட்டு இறைச்சியாக இருக்கலாம், மாடு இறைச்சியாக இருக்கலாம், எந்த இறைச்சிக்குமே நாங்கள் வந்து பால் விட்டு சமைக்கிறதில்ல. அது உள்ளதுக்கே அது கொழுப்பு கூடின உணவுகள். அதனால் நாங்கள் வந்து தேங்காய் பால் விடாமல் தண்ணி விட்டு தான் சமைக்கிறோம் நாங்கள். ஸோ இப்படி பிரட்டுற அந்த பிரட்டலுக்கும் தண்ணி விட்டு தான் நாங்கள் சமைச்சோம். தண்ணி விட்டு பிரட்டிட்டு அதோட வந்து நாங்கள் போட வேண்டியது வந்து புளி வந்து நாங்கள் தேசி புளி தான் விடணும். லாஸ்ட்டாக இறைச்சி கறிக்கு விடுற மாதிரி அந்த தேசி புளியும் விடலாம். இடைக்கில் நாங்கள் லைட்டாக பழப்புளியும் போடலாம். புளியம்பழத்துலேருந்து வர புளியும் லைட்டாக போடலாம், நிறைய போடாமல். ஸோ அதுக்கு பிறகு மிளகுத்தூள், மற்றது மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வந்து பிரட்டல் ரெடி. குடல் பிரட்டலை தவிர்த்து மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட இயலும். அதோட கடிச்சுக்கொள்ள வெங்காயம் சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இதுலேயே நான் செய்ததில் ரால் பிரட்டல் தான் நல்லா இருந்துச்சு. அம்மா தான் இது சமைச்சிருந்தாங்க. அந்த குடல் பிரட்டல் எனக்கு பிடிக்காதுன்றதால. ஸோ ரால் டெவல் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மஞ்சள் அந்த மஞ்சளில் வெடுக்கும் இல்லை. அதோட வந்து அந்த பொரிஞ்ச ஒரு தன்மை, அதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கடிப்பிடிக்க ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடிக்கிறதுக்கு வெங்காயம் வேறு வச்சுருக்கிறேன்னு சொன்னால் உரைப்பு காணாது. குழம்பு தூளை குறைன்னு குறைச்சி டேஸ்ட் வந்து குறைப்பு காணா போயிட்டு ரால் டெவல் தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன, ஃபுல் கட்டொண்டு கட்டிட்டு கிளாஸஸ் கொடுக்க வெளிக்கிட்டாச்சு. ஸோ என்னுடைய அகாடமிக்கு கிளாஸஸ் கொடுக்குறதுக்காக நான் வெளிக்கிட்டேன். சாப்பாட்டு வீடியோ வந்து முடிஞ்சுட்டு இன்னும் வந்து நிறைய காணொளிகள் வந்து உங்களுக்காக பதிவிட இருக்கிறேன். இதில் வந்து கேமரா செட் பண்ணக்கூட எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ போக நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சிம்பிள் லைஃப் க்ரானிக்கல்ஸ் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்ஸை தாங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு காணொளியோடாக உங்களை சந்திக்கின்றேன்.